அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த அரசியலில் மந்திரிகளாக இருப்பாங்க. அவங்களுடைய அமைப்பை முன்னோர்கள் குறிப்பேது வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஜாத கட்டத்தில் எப்படி அமைப்புகள் வந்தால் அவங்க அந்த மந்திரி யோகத்தை பெறுவாங்கன்னு குறிப்பு இருக்காங்க. அதாவது குறிப்பு எழுதி வச்சுருக்காங்க. அதை நான் இப்போ சொல்கிறேன். அதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. ராஜ கிரகங்களான குரு, சந்திரன், செவ்வாய், சூரியன் ஆகியவர்கள் பரிவர்த்தனை அடைந்து இவங்க ஒரு வீடை மாற்றிருப்பாங்க. அடைந்து மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம். திரும்ப சொல்கிறேன். மேசம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் ஆகியவற்றுள் ஏதாவது ஒன்று லக்னம் அமைந்தால் அவர் மந்திரி ஆவார். புதன் உச்சம் பெற்று 10 இருந்தால் கல்வி மந்திரி ஆவார். செவ்வாய் உச்சம் பெற்று 10 நின்றால் போலீஸ் அல்லது இராணுவ மந்திரியாக அவர் ஆவார். சுக்கிரன் 10 உச்சம் பெற்றால் போக்குவரத்து அல்லது ரயில்வே மந்திரி ஆவார்கள். இதேபோல் கன்னி லக்னமாக இருந்து 4 சூரியன், சுக்கிரன், புதன், 5 செவ்வாய், 7 சந்திரன், 9 அல்லது 10 சனி, 3 குரு அமைந்தால் இவங்க முதல் மந்திரியாக ஆவார்கள் சொல்லி முன்னோர்களுடைய குறிப்பு. அதே போல கடக லக்னமாக இருந்து 4 சனி, 5 குரு, 11 சந்திரன், 10 சூரியன், 7 செவ்வாய், 12 புதன் நின்றால் இவங்கள் முதல் மந்திரி, அதாவது முதலமைச்சர் ஆவாங்க சொல்லி முன்னோர்களுடைய குறிப்பு. இது எந்த காலகட்டத்தில் எப்படி பொருந்ததுன்னு பார்த்தா தான் தெரியும். ஆனால் முன்னோர்கள் இதை ஆராய்ச்சி பண்ணி தான் எழுதியிருக்காங்க. அவங்க காலத்தில் முதல் மந்திரிகள் இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்க ஜாதகத்தின் அடிப்படையிலேயே இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வருங்காலத்தில் அவங்க முதல் மந்திரியாக, முதல் அமைச்சராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முதல் மந்திரிகளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பிள்ளைகள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குதான்னு பார்த்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.